நீங்கள் இந்த 5 விஷயம் தெரிஞ்சால் போதும், பில்லிங் சாஃப்ட்வேரை ஃப்ளூவன்ஸாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அந்த 5 விஷயம் என்ன அப்படின்னா, ப்ராடக்டை க்ரியேட் பண்ணுறது, பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறது, சேல்ஸ் என்ட்ரி போடுறது, பேமெண்ட், அதாவது நம்மக்கிட்டேருந்து போகக்கூடிய பேமெண்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க, அது பேமெண்ட் வவுச்சர்னு சொல்லுவாங்க, ரிசிப்ட் அண்ட் ரிசிப்ட் வவுச்சர். இது மட்டும் போட தெரிஞ்சாலே போதும். நீங்கள் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டியது இந்த 5 விஷயந்தான். இந்த 5 விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இமிடியேட்டாக ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். எனக்கு அக்கௌண்டிங் தெரியும் சார், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாபுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா சொந்தமாக நீங்கள் ரீசேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கள் கூட சேர்ந்து டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த 5 விஷயத்தை நான் சூப்பர் மார்க்கெட் பில்லிங் சாஃப்ட்வேரான டிஜிகார்ட் பிஓஎஸ் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் நான் இதை ஒர்க் பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டாஸ்க்காக எடுத்துக்கிட்டு இன்னோவேட்டர் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸில் இந்த 5 விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சாஃப்ட்வேர் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் அருண், பாஸ்வேர்டு 1 2 3 4 5 கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். இது இந்த சாஃப்ட்வேருடைய லாகின். ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் ஒவ்வொரு மாதிரியான லாகின் ஃபெசிலிட்டி இருக்கும். இன்னோவேட்டரில் அட்மின் கொடுத்து போவோம். ஸோ நீங்கள் அதை போய் உள்ளே போய் பாஸ்வேர்டு மாற்றிப்பீங்க. கரெக்டாக? ரைட். ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மாஸ்டர் செக்ஷனில் தான் இருக்கும். அது எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மாஸ்டர் செக்ஷனில் தான் இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இதில் இப்போ நான் ஸ்டாக் என்ட்ரின்னு ஒன்று இருக்குது. இதில் சிங்கிள் அண்ட் பல்க்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சிங்கிள்னா ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம ஏற்றுறது, பல்க்குனா ஒரே விண்டோலேயே எல்லா ஐட்டத்தையும் ஏற்றுறது. ஓகேங்களா? இப்போ நான் சிங்கிள் என்ட்ரியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இது ப்ராடக்ட் ஐடி. இந்த ப்ராடக்ட் ஐடி கடைசியாக நம்ம எந்த ஐட்டத்தில் முடித்தோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது தான் லாஸ்ட்டாக முடிஞ்ச ஐட்டத்தோட இது கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். அதாவது இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐடியோட ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். சப்போஸ் இதை நீங்கள் எடிட் பண்ணணுன்னாலும் இதில் போய் ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ரேட்டு 85 ரூபா ஆகிடுச்சின்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சேல்ஸ் ரேட்டில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இங்கே இருக்கக்கூடிய F2ன்றது ஷார்ட்கட்டு சேவ் பண்ணுறதுக்கு. ரைட்டா? இப்போ நான் F2 கொடுத்தோடனே சேவ் ஆகிடும். அதே புது ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அதுக்கு அடுத்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நோட் புக்கு எழுதுறேன். இப்போ TNPL அப்படின்ட்டு ஒரு நோட்டு. ஓகேங்களா? ஒரு 100 பேஜ் நோட்டு இது. ஓகேங்களா? 100 பேஜ் நோட். இது 100 பேஜ் நோட்டு. இங்கேயே காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் நேமில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் நம்பர்ஸ் பீசஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அப்போ ஒரு பீஸோட ரேட்டுன்றது இங்கே மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா? யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் பீஸ் அது 1ன்னு போட்டேன். இப்போ இதனுடைய செல்லிங் ரேட்டு 12 ரூபா எம்ஆர்பி. சேல்ஸ் எஸ் ரேட்னா சேல்ஸ் ரேட்டு. இந்த இதில் 10 ரூபா செல்லிங் ரேட்டு. பர்ச்சேஸ் ரேட்டு பார்த்திங்கன்னா 9 ரூபா 50 பைசா. ஓகேங்களா? டேக்ஸ் இருந்துச்சுன்னா 2.5 அண்டு 2.5 அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு HSN கோடு உங்களுக்கு தெரியும்னா போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது ஓப்பனிங், அதாவது இந்த ஸ்டாக் பர்ச்சேஸ் என்ட்ரி இல்லை, பர்ச்சேஸ் பில்லு இல்லை. ஆனால் ஓப்பனிங்கில் என்கிட்ட ஒரு 20 பீஸ் இருக்குன்னா 20ன்னு போட்டுடலாம். ஸோ இப்படி போட்டுட்டு ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா F2 கொடுத்தீங்கன்னா இந்த ஐட்டம் சேவ் ஆகிடும். இது சிங்கிள் ஐட்டமாக நான் சேவ் பண்ணுறதா காமிச்சேன். அதே மாதிரி ஸ்டாக் என்ட்ரியில் பல்காக எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருக்கிற ஐட்டத்தை எப்படி எடிட் பண்ணுறதுனா இப்போ TN, அதாவது இந்த சர்ச் நேமில் TNPL அப்படின்னு போட்டோன்னா அந்த 3 ஐட்டம் காமிக்கும். எதை நான் எடிட் பண்ணணுமோ அதை டவுன் பண்ணி ஒரு என்ட்ரு அடித்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐட்டம் வியூ ஆகிடும். இதில் என்ன சேஞ்சஸ் நீங்கள் பண்ணணுமோ பண்ணிவிட்டு F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எடிட் பண்ணுறதுக்கு. இப்போ திருப்பியும் பாருங்கள், நான் ரீசெட் கொடுத்துட்றேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னா ப்ராடக்ட் கோட் தெரியும் உங்களுக்கு, பார் கோடு. அதாவது ப்ராடக்ட் கோடுன்றது பார் கோடு. பார் கோடு தெரியும்னா இப்போ உதாரணத்துக்கு 1001ன்னு போட்டிங்கன்னா இப்படி என்ட்ரு அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த ஐட்டம் ஷோ ஆகும். இதில் என்ன மாடிஃபிகேஷனோ பண்ணிவிட்டு F2 கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எடிட் பண்ணுறத ஃபஸ்ட்டு நான் கைடும் பண்ணிட்டேன். இப்போ நான் புது ஐட்டம் ஏற்ற போகிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ரீசெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல புதுசாக ஒரு பொருளுடைய பார் கோடை நான் ஸ்கேன் பண்ணுறேன், இல்லைன்னா டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், 10,022ன்னு போட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடிச்சுட்டு நான் இங்கே ப்ராடக்டோடைய நேம் ஆட் பண்ணுறேன். அதாவது
டிஎன்பிஎல் ஓகேவா 200 பேஜ் நோட்டு அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஏஎம்மில் பீசஸ்ன்னு கொடுத்துட்டு நம்பரில் 1ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் போடுறேன். நான் பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்க. மார்ஜின் கால்குலேஷன் சிங்கிள் என்ட்ரியில் போட முடியாது, பட் பல்கில் போட முடியும். இப்போ நான் 35% அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ எம்ஆர்பி வந்து ஒரு 50%ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ அதாவது ஹோல்சேல் ப்ரைஸ் ஓகே, ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 35%, மார்ஜின் வந்து 50% போட்டிங்கன்னா ஆட்டோ கால்குலேஷன் அதுவே பண்ணிக்கும். ஓகேங்களா? இது தவிர்த்து எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி நீங்கள் 2.5 போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, இந்த நோட்டு வந்து ஒரு 20 பீஸ் இருக்குன்னா 20 பீஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு மறக்காமல் F2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து ரெக்கார்ட் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? ப்ராடக்டை ஆட் பண்ண கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த மெத்தடை வச்சுக்கிட்டு நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பர்ச்சேஸ் என்ட்ரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே பர்ச்சேஸ்னே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது அதாவது ஸ்டாக் என்ட்ரி கீழே பர்ச்சேஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் என்ட்ரி ரொம்ப ஈஸி, பட் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எந்தெந்த ஸ்டெப்பெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சப்ளையரை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் சப்ளையர் இல்லை அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணி ஆட் சப்ளையர் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்ளையரில் எம்எஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு போட்டுறேன். கான்டாக்ட் நம்பர் போட்டுடுறேன். ஸோ ஜிஎஸ்டி வச்சுருந்தா ஜிஎஸ்டி அட்ரஸ்ஸு பின்கோட் நம்பர். ஓகேங்களா? உங்களுக்கு அவர் கிரெடிட்டும் கொடுப்பாரு, கேஷ்லையும் கொடுப்பாருன்னா கிரெடிட்டு மட்டும் மென்ஷன் பண்ணிக்கலாம். பழைய பாக்கி ஏதாவது இருக்குது அப்படின்னா இப்போ 25,500 இருக்குது, இது வந்து 25,000 வந்து பழைய பாக்கி நம்ம தர வேண்டியது இருக்குது. இல்லை ஜிஎஸ்டி வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து நீங்கள் போட்டு அதாவது எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மஸ்ட்டாக தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு F2 கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆன அடுத்த செகண்டே என்ன ஆகுனா இந்த இடத்துல செலக்ட் ஆகிடும். அடுத்தது பர்ச்சேஸ் பில்லு. நீங்கள் பில்லை பார்த்தீங்கனாலே தெரியும், பர்ச்சேஸ் பில்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த பில்லோட நம்பரை வந்து இங்கே நம்ம கண்டிப்பாக போட்டுக்கணும். அதாவது இது வந்து நம்மளுடைய ரெஃபரன்ஸில், இது வந்து நம்மளுக்கு பொருள் கொடுக்குறவங்களோட ரெஃபரன்ஸ். அடுத்தது இவர் ஜிஎஸ்டி சப்ளையருன்னா இங்கே ரிஜிஸ்டர்னு போடணும். ஜிஎஸ்டி இல்லாத சப்ளையர்னா அன்ரிஜிஸ்டர்னு போடணும். இப்போ நான் ரிஜிஸ்டர்னு போட்டுக்கிட்டேன். எப்பயுமே பர்ச்சேஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் தான், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கொடுத்து ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கினீங்கன்னா கேஷ்னு சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் இது க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பார்ட்டியோட நேம் வரும். ஸோ கிரெடிட்டாக இருந்துச்சுன்னா பார்ட்டியோட நேமை சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ப்ராடக்டை சர்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎல். இப்போ அந்த நோட்டு வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இது ஒரு 45 பீஸ் வாங்கிட்டேன். இப்போது இந்த குவான்டிட்டியும் நம்மளுக்கு வந்திருக்க டோட்டல் நெட் அமௌண்ட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக இங்கேயே போடலாம். இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட் ரேட் அதாவது எனக்கு கைக்கு வந்தது வந்து 16.50 வந்துச்சுன்னு நீங்கள் இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னர் கால்குலேஷன் ஆகிக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, குவான்டிட்டியும் டைரெக்டாக அமௌண்ட்டையும் போட்டிங்கனாலே நம்ம சாஃப்ட்வேரில் ஆட்டோ கால்குலேஷன் ஆகிக்கும். அதேமாதிரி சேல்ஸ் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ தான் வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி. ரொம்ப சிம்பிளாக ப்ராடக்ட்டை ஆட் பண்ண போகிறீங்க. குவான்டிட்டி அண்டு நெட் டோட்டல் அமௌண்ட்டோ இல்லை குவான்டிட்டி அல்லது நெட் அமௌண்ட்டோ டைரெக்டாக போட்டிங்கனாலே சாஃப்ட்வேர் ஆட்டோ கால்குலேட் பண்ணிக்கும். இப்போ நான் F2 கொடுத்துட்டேன். இப்போ ரெக்கார்ட் சேவ் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் வந்து பர்ச்சேஸ் பில் போடுறது இவ்வளோ தான். இப்போ சேல்ஸ் பில்லை பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பில் அப்படி. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு. ஓகே, சேல்ஸ் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறீங்க. ப்ராடக்டை வந்து ஒன்று சர்ச் பண்ணி ஆட் பண்ண போகிறீங்க. A4 அப்படின்னு போடுறீங்க. A4 நோட்டு இல்லை A4 அப்படின்னு போட்டிங்கன்னா அதாவது லெட்டரோட எந்த லெட்டர் போட்டாலும் டிஎன்பிஎல்னு போடும்போது ப்ராடக்டை செலக்ட் பண்ணுறோம். ப்ராடக்டை டவுன் பண்ணி என்ட்ரு அடிச்சுட்டு எத்தனை குவான்டிட்டியோ இப்போ 10 குவான்டிட்டின்னு போடுறோம். அதே வந்து ப்ராடக்ட் கோடு ஸ்கேன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கடகடன்னு ஸ்கேன் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு அதாவது கிரெடிட் கஸ்டமராக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆன் ஸ்பாட்லேயே வந்து Alt K யூஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டியை வந்து ஃபைன் பண்ண முடியும்.
இல்லை பார்ட்டி புதுசாக ஆட் பண்ணணுன்னா F7 ப்ரெஸ் பண்ணு, அதாவது எஸ்கேப் கொடுத்துட்டு F7 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டியை இம்மிடியேட்டாக நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இங்கே கிளிக் பண்ணுறீங்க, ஆல்ரெடி 2 பார்ட்டி இருக்குது. இப்போ நான் இருக்கிற பார்ட்டிக்கே போடுறேன். இப்போ 9790 போடும்போது 2 லெட்டர் அடிச்சிங்கனாலே பார்ட்டி செலக்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம கிரெடிட்டில் கொடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். F1 ப்ரெஸ் பண்ணுங்கள். F1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிரெடிட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ₹1 கூட எங்கள்கிட்ட பேமெண்ட்டு வாங்கலை. அப்படியே நான் வந்து பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு கொடுத்தோடனே எனக்கு இந்த பில் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ரீட்டைல் பில் வந்து ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, ஸோ சேல்ஸுன்றது எப்பயுமே வந்து எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். இப்போது 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கஸ்டமர் வந்து கிரெடிட்டில் வாங்கிட்டு போயிருக்காங்க, சப்ளையருக்கு நம்ம பழைய பாக்கி தர வேண்டியது இருக்குது. இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே போய் ஆட் பண்ணலாம், இல்லை இங்கே கஸ்டமர் ஆட் பண்ணுறது, சப்ளையர் ஆட் பண்ணுறது, ரெண்டுமே இங்கே இருக்கும். இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஆட் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ பேமெண்ட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்னா என்ன, நம்ம ஒரு பணம் நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிறது பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கஸ்டமர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இப்போ நான் ரிசிப்ட் போடுறேன், அப்புறம் பேமெண்ட் போடுறேன். இல்லை சப்ளையர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பேமெண்ட், அதுக்கப்புறம் ரிசிப்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த MS ட்ரேடர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணும்போது பழைய பாக்கி இங்கே காமிக்கும். இப்போ நான் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கேஷாக இந்த சப்ளையர் 25,000 தரணும். ஓகேங்களா, அப்போது கேஷ் ஃப்ரம் கேஷு டூ வந்து நான் வந்து சப்ளையருக்கு செலக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல ஒரு 15,000 நான் தரேன் அப்படின்னு போட்டு ஜஸ்ட்டு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் ஓல்டு பேலன்ஸ் அதாவது நம்ம என்ன ரிமார்க்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், எதுக்கு கிரெடிட்டு எதுக்கு டெபிட்ன்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்குலேட் பண்ணிவிட்டு வந்துடும். ஓகேங்களா, கால்குலேட் பண்ணி வந்துடும். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். சேவ் கொடுத்தேன்னா ட்ரான்சாக்ஷன் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. டு வாண்ட் டு ரிசிப்ட்னு கேட்குது, எஸ் கொடுத்தோன்னா ரிசிப்ட்டு உங்களுக்கு ரிசிப்ட்டுக்கு வந்துடும். ஓகேவா, இது வந்து பேமெண்ட் ரிசிப்ட்டு, அதனால் பேமெண்ட்டுன்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா, இப்போது கஸ்டமர்கிட்ட வந்து பணம் வாங்கணும். ஓகேவா, அதுக்கு இந்த இடத்துல ரிசிப்ட்டுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கஸ்டமரோட பேரை சூஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் இங்கே காமிச்சிடும். சப்போஸ் அவர் ஜிபே பண்ணுறாருன்னா ஜிபே அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஜிபே பண்ணுறாரு, இப்போ 2,500 கொடுத்துட்டார் அப்படின்னா 2,500 போட்டு ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் அண்ட் டெபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். ஜஸ்ட்டு ஒரு சேவ் ட்ரான்சாக்ஷன் ரிசிப்ட் அண்டு ரிசிப்ட் சேவ். இது வந்து ரிசிப்ட். ஓகேங்களா, ரைட். இப்போது இவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்காது, அதையுமே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் திருப்பியுமே வந்து ஜெய்தீப் செலக்ட் பண்ணால் ₹0. அதே வந்து சப்ளையரை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் MS ட்ரேடர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணால் 10,000 இருக்குது. ஏன்னா 25,000 15,000 வாங்கிட்டான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் இந்த 5 விஷயத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் ரிப்போர்ட்ஸ் போகலாம், இல்லை வந்து ட்ரான்சாக்ஷன் அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் லெஜரோ இல்லை வந்து கஸ்டமர்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமரோட பேரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துடும். அதேமாதிரி சப்ளையர்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ட்ரேடர்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்டு கொடுத்தீங்கன்னா சப்ளையருடைய டீட்டெயில்ஸு, அதாவது நம்ம கலெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். 3 மந்த்து 3 இயரு அப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. லெஜர் அவுட்ஸ்டாண்டிங் எதை பார்க்கணுமோ அதை வந்து நீங்கள் பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது மார்க்கெட்டில். ஓகேங்களா, எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும், ஹார்டான சாஃப்ட்வேராக இருந்தாலும், சாஃப்ட்வேர் அழகான ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேராக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய 5 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கைட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு டாஸ்க் மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இந்த நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ட்ரையல் வெர்ஷன் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த 5 விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாப் ரிலேட்டட் நீங்கள் வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் த டீமாக வந்து ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் எங்கள் பிஸ்னஸில் அட்டாச் ஆகிக்கலாம். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். ஃபுல் வீடியோவில் என்னால் போட முடியல. இப்போ நான் பேமெண்ட்டு அந்த ரிசிப்ட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 3 இன்ச் பிரிண்ட்டில் வர்ற மாரி அது ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா,
ஓல்டு பேலன்ஸு கரண்ட் பேலன்ஸ் அதிலே காமிச்சிடும். கரண்ட் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ரிசிப்டில் காமிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தது, ஓப்பனிங் பேலன்ஸு இப்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வவுச்சர் நம்பர் எல்லாமே போட்டு உங்களுக்கு வந்துடும். இது ஒரு 3 இன்ச் 2 இன்ச் பிரிண்டர் வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸ் அடாப்ட் ஆகிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.